சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு பில்டிங்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ஒரு சின்ன பையன் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருந்தான். ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த சின்ன பையனை பார்க்கும்போது அந்த பையன் அமைதியா உட்காந்துருந்தானா. எப்படிப்பா நீ பயப்படாம அழாம அமைதியா உட்காந்துட்டு இருந்த அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் என்ன சொன்னானா, என் பக்கத்துல ஏசப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க, பயப்படாதன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொன்னானா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீயில போட்டாங்க. அந்த தீயில போட தங்களை கூட்டிட்டு போன மனுஷங்க தீயினால கருகி செத்து போனாங்க. ஆனா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் முடி கொஞ்சம் கூட கருகல, அவங்க வஸ்திரங்கள் கொஞ்சம் கூட தீயினால சேதமாகல, அவங்க மேல நெருப்பின் மனம் கொஞ்சம் கூட வீசல. 7 மடங்கு அந்த நெருப்பின் தீவிரத்தை அதிகரிச்சாங்க. ஆனாலும் அந்த நெருப்பு அவங்கள ஒரு துளி கூட பாதிக்கல. ஏன்னா தேவன் அவர்களோடு அந்த நெருப்புல நின்று கொண்டிருந்தாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களை கூட ஆண்டவர் மாற்றி போடுவார், நீக்கி போடுவார்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல பிரச்சனைகள் 2 மடங்கு 3 மடங்குன்னு அதிகரித்துட்டே போற மாதிரி இருக்கும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நேரங்கள்ல உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் நொடி பொழுதுல மறைய செய்யலாம். சில நேரங்கள்ல அந்த பிரச்சனைகளின் மத்தியில ஆண்டவர் உங்க கூட உங்க பக்கத்துல நின்று கொண்டிருப்பாரு. அப்படி அவர் நிற்கும் போது உங்களை சூழ்ந்திருக்கும் போராட்டங்கள் உங்களை ஒன்றுமே செய்யாதபடிக்கு அவர் பாதுகாத்துட்டே இருப்பாரு. அந்த சின்ன பையன் நெருப்பின் மத்தியில தான் உட்காந்துருந்தான். ஆனா அந்த நெருப்பு அவனை ஒண்ணுமே செய்யல. ஏன்னா ஏசப்பா அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளதான் நின்று கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த நெருப்பு அவங்கள ஒண்ணுமே செய்யல. ஏன்னா ஏசப்பா அவங்க பக்கத்துல நின்று கொண்டிருந்தாங்க. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க இப்போ அக்கினியில நிக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா ஆண்டவரும் உங்க கூட நிக்கிறாரு. நீங்க கடல் போன்ற பிரச்சனைகளை தாண்டி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த கடல் உங்களை மூழ்கடிக்காது. ஏன்னா ஆண்டவரும் உங்க கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. எனவே கலங்காதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. நீங்க பயப்படுற காரியம் நன்மையில முடியும். ஆமேன்.